ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 19ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டியானது வருகிறது. இந்த சஷ்டி தினத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானிடம் பார்த்தீங்கன்னா வைத்துவிட்டு நம்ம மற்ற வேலைகளையும் பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பித்து விடணும். ஸோ இப்படிப்பட்ட இந்த கந்த சஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அருள் ஆசையானது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமான பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது குறித்து இப்போ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவர்களுக்கு கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் சந்திர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது மிதமான ஆனால் நிலையான ஒரு முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா வழங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினர் மற்றும் நெருக்கமான உறவுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய உணர்வுபூர்வமான ஆதரவு மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தக்க வைத்துக் கொள்வ பார்த்தீங்கன்னா உதவும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் படிப்படியாக பார்த்தீங்கன்னா மேம்படும். இருப்பினும் பொறுமையுடனும் கவனமான தகவல் தொடர்புடனும் பார்த்தீங்கன்னா செயல்படுவது ரொம்ப அவசியம். நிதிநிலைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கலாங்க. உங்களுடைய நிதிநிலையானது நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும், அதற்கு மேற்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகளையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. தொழில்முறை பொறுப்புகள் அதிகரிப்பதனால அவ்வப்போது மன அழுத்தங்களும் உடல் சோர்வுகளும் ஏற்படலாம். வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை பின்பற்றி அவசரமான விரிவாக்க திட்டங்களை தவிர்ப்பது சிறந்தது. மேலுமே ரிஷபராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவே முடியும். எதிலும் வெற்றியே உங்களுக்கு ஏற்படுங்க. எதிரிகளுமே உங்களுக்கு பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களுடன் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாகும் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க. சிற்சில சங்கடங்களானது ஏற்படக்கூடும் என்றாலுமே பாதிப்புகள் எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கணும். உங்களுடைய கடன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனங்களானது தேவை. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உண்டாகுங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும். திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதனால உங்களுடைய வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கவும். ராகு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருப்பதனால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை சுமைகளானது அதிகரிக்குங்க. பணிகளில் கூடுதல் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவைப்படும். சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்கவும். பெரிய அளவில் கடன் தர வேண்டாம். பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்பொழுது குடும்ப சூழ்நிலைகளானது மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளானது அதிகரிக்கும். மனதில் இருந்த கலக்கங்களானது நீங்குங்க. காரணமே இல்லாமல் வீண் பழிகளானது சுமந்த சுமைகளானது மாறும் அப்படின்னு சொல்லலாம்.
நீண்ட நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகளானது அகலும். கண் சம்பந்தமான கோளாறுகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியானது நேரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்திருக்காது. மனதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலக்கத்தோடயே வந்து இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் வந்து நிவர்த்தியாக போகுது. அதேமாதிரி என்ன காரணமே தெரியாது, எந்த ஒரு விஷயமே இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீண் பழிச்சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆளாகி இருப்பீங்க. அந்த விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது கண் சம்பந்தமான கோளாறுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்திற்கு உங்களால் உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. வேலை தவறி உணவு உண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நேரலாம். தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது செவ்வாய் அலங்கரிக்கிறார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நீக்கப் போகின்றார் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்காக வந்து கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றக்கூடிய நேரத்தினால உங்களுக்கு இருந்த உடல் சோர்வுகளானது நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் அதிகம் பணியாற்றுவதனால ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சிட்டே இருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடல் சோர்வுகளாக வந்து சந்திச்சுட்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் பாதிப்புகளும் வந்து ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்திலும் மேலதிகாரிகளிடமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்புகளும் மரியாதைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணி உயர்வுகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் ரிசர்வராசியில் உள்ள குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலுங்க. உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் என்ற அனைவருமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கரம் கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாங்க. கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. தாய் வழி உறவினர்களுடன் சஞ்சலங்களானது ஏற்படலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பெண்களுக்கு மனக்கவலைகளானது உண்டாகும். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. கலைத்துறையினர்களுக்கு பணியாட்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே போல் இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழானது கிடைக்கும். சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகளானது நேரிடலாங்க. கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதாவது கலைத்துறை நிறைய கலை பொருட்களை வந்து செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இப்பொழுது அவர்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அழகு கலை பொருட்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலை வடிவமைத்து கொடுக்கக்கூடியது, பியூட்டிஷியன், இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு தங்களுடைய இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டங்கள் இது. புதிய உத்திகளை கையாண்டு அசத்துவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா புது புது விதமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்து நீங்கள் அசத்துவீங்க. அதற்கான ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னேற்றங்களானது கிடைக்கும். அதே போல் தங்களை மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு வாய்ப்புகளானது உங்களுக்கு வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வுகளானது உண்டாகலாங்க. வீண் அலைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனத்தை செலுத்துவது நல்லது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதுமே நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பணவரவானது உங்களுக்கு தாமதப்படலாம். கையில் இருப்பும் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தினால வேலை தவறி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். முக்கியமான பணிகள் உங்களுக்கு தாமதமாகுங்க. அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது தான் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுக்கு உதவு போய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஸோ கவனமாக இருப்பது நல்லது. குருவினுடைய பார்வை ராசியின் மீது பதிவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா நன்றாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றத்தை நீங்கள் காணலாங்க. எதிர்பார்த்த ஆர்டர்களானது உங்களுக்கு வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாகவே வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாகவே வந்து செயல்பட்டு பாராட்டும் பெறுவீர் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை தினம்தோறும் மறக்காமல் உங்களுடைய இரு கைகளையும் கூப்பி அவரை மனதார நினைத்து வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக் கொள்ளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. அதேபோல் ஓம் சரவண பவா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை வந்து சொல்லுங்கள். முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதலை வைத்து இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் படிக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.